அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் எல்லாம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியாக புரியும். முடிஞ்சளுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடில் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடும் நிறைய எமோஷனோட இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு பொறுமையாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம காது கொள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி வர அவனை பார்த்து கேட்குறான், ஏய் நீ தான் அந்த கிங் ஆஃப் தி டெத் தான். அப்போ அந்த கிங்கும் உனக்கு இந்த முடிவில்லாத இன்டர்நெட்டுக்குள்ள வாழணும்னு விருப்பம் இருக்கான். ஏன்னா இது லைக் ஒரு வண்டர்ஃபுல்லான மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம் மாதிரி தான். ஹீரோவும் நீ என்ன சொல்ல வர, எனக்கு இப்படி பேசி என்ன ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி என்ன ட்ராப்ல சிக்க வைக்கலான்னு பாக்குறியா? இல்ல, நான் அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தை நான் உருவாக்கல. என்னோட இந்த கிரியேஷனுக்கு மொத்த பொறுப்புமே நீ தான். என்னது, இந்த உலகத்தை நான் தான் உருவாக்கினா இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நானா? அப்ப பார்த்தா அந்த கிங்கும் தன்னுடைய உருவத்தை மாத்தி ஒவ்வொருத்தரும் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஒவ்வொருத்தரும் யாருன்றத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் டைலாக் வரைக்கும் சொல்றேன். இந்த வேர்ல்டு சரியா சொல்ல போனா ஒன்னாலையும் என்னாலையும் தான் உருவாக்கப்பட்டது. உன்னுடைய தப்புகளை சரி செய்யறதுக்காக என்னுடைய பவர்ஸ் மூலியமா இதை ஒன்னா சேர்ந்து மாத்துறோம். வேற வகையில சொல்லணும்னா இது என்னுடைய டெரிட்டோரி, அதாவது முடிவில்லாத ரெஸ்ட். அதுதான் இந்த டெத். ஹீரோக்கு என்னடா சொல்லி இருக்கான்ற மாதிரி சுத்தமா புரியல. அப்ப சின்னாவோட உருவத்துல இருந்தவனும், நான் ரொம்ப காலங்களா உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். நான் இமேஜின் பண்ணதை காட்டிலும் நீ என்னுடைய ரைட் சாய்ஸா இருந்த. அது மட்டும் இல்லாம நான் பார்த்ததுலேயே ரொம்பவும் மரணத்துக்கு அடிக்கடிக்கு பக்கத்துல போயிட்டு வந்த ஒரு ஆளுனா நீ தான். ஆனா அந்த மரணத்தையே நீ வென்றுட்ட ஒரு டைம்ல. இதனோட முடிவா நான் சொல்ல வருது என்னன்னா, உன்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே என்னால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. கூடவே அதை மாத்துற வல்லமையும் கூடவே உனக்கான ரிவார்டும் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா நான் தான் டெத், கூடவே நான் இன்டர்னல் ரெஸ்ட், அப்புறம் கடைசியா நான் தான் நீ தான் நான் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு அவனுடைய அம்மா உருவத்துல இருந்து இப்ப பார்த்தா ஹீரோவுடைய சின்ன வயசு உருவத்திலே வந்துட்டான். இப்ப இந்த டெரிட்டோரி நான் என்ன சொன்னல, இந்த டெரிட்டோரியில நீ நினைச்சா கூட நீ என்ன வேணாலும் நினைக்கிறத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தையே வர வைக்கிறான். ஹீரோவை இதை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். உன்னால என்னுடைய சர்வன்ஸை எடுத்துக்க முடியும், கூடவே என்னுடைய பவர்ஸையும் உன்னால பயன்படுத்த முடியும் அப்படின்னு பேசிக்கினே இப்போ ஒரு அழகான பிளேஸ்ல ஜாஹிமோட உடம்பா மாறிறான். எந்த ஒரு பவர்ஸை வச்சு உன்னால எந்த டெரிட்டோரியில நீ நினைக்கிற பவர்ஸ் மூலியமா எதை வேணாலும் உருவாக்க முடியும், அழிக்க முடியும், இந்த வேர்ல்டையே மாற்ற முடியும். இதுதான் ஆம்னி பாண்டட் பவர். ஹீரோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, என்ன சொன்ன? அப்பனா நம்ம 2 பேருடைய பவர்ஸும் ஒன்று தானா? இது எப்படி சாத்தியமா இருக்கும்? எந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன், உன்னை எப்படா மீட் பண்ணுவோன்னு. இப்போ நான் உனக்கு ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நான் தான் ஷேடோ மானார்ச். அந்த 9 ஷேடோ மானார்ச்ல நான் ஒருத்தன். கிங் ஆஃப் தி டெத்ன்னு சொல்லப்படுறேன் நானு. என்னுடைய பவரே அந்த இடத்துல டெத்து தான். கூடவே இந்த இருளுன்னு சொல்லப்படுற விஷயங்களை எல்லாத்தையுமே நான் ஆளக்கூடியவன். ஹீரோவும் சரி எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தாப்போ? நான் தான் நீ தான் நான் சொல்றல, என்னோட பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் இருக்கும் போது என்ன ஏன் தேர்ந்தெடுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவோ காண்டில் அதை பார்த்துனே இருக்கேன். அந்த ஷேடோ மானார்ச்சும் அதை நான் சொல்றதுக்கு பதில் உனக்கு நான் காமிக்கவே விரும்புகிறேன். எங்க பாரு, இந்த ஆரம்பமும் முடிவும் ஆல்சோ உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு நடந்த விஷயத்துல ஹீரோக்கு காமிக்கிறதுக்காக அதுவும் ரெடியா இருக்கா. இப்போ ப்ரெசன்ட் டைம்ல ஹீரோவும் ஐஸ் ஃப்ரீயா இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வயசு எல்லாமே பிரேக் ஆகிற மாதிரி போகுது. டேய் இவன் உண்மையிலே செத்துட்டானான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மானாச்சும் கேட்க, தாமஸும் டேய் அந்த சாங்கோடைய பிரசன்ஸ் வந்து என்னால உணர முடியலடா, இந்த இடத்த விட்டு போயிட்டு நினைக்கிறேன். என்ன ஆச்சு அவருக்கு, என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அது என்னன்னா பேக்கியோன்னு இன்னொரு பக்கம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரே இறந்துட்டாருனா இதுக்கப்புறம் எந்த ஒரு மேஜிக்கல் பீஸ்டையும் யாராலையுமே தடுக்க முடியாது போலயே. இந்த பக்கம் மேல இந்த லிம்மும் தன்னுடைய ஆர்ச்சை பயன்படுத்த ரெடியா இருக்கான். என்ன இது, யாரோ ஒருத்தங்க வந்து இந்த இடத்துல என்ன அட்டாக் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. யாரா இருக்கும், எனக்கு ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த டைம் நான் விட்டு கொடுக்க கூடாது. அந்த இடத்துல அவனுங்க நிறுத்தி ஆகணும். நேஷனல் லெவல் அண்டர்ரியே அதுங்க தூக்கடிச்சிருந்தாலுமே நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. எல்லாரும் ஃபயர் பண்ண தயாராங்கடா. இப்போ நான் ஃபயர் பண்ண போறேன். ஒன்ஸ் நான் ஃபயர் பண்ண அடுத்த நிமிஷமே என்னுடைய டார்கெட்டை பார்த்து எல்லாரும் ஃபயர் பண்ணுங்க. அது என்னன்னா ஒயிட் ஹேர் வச்சிட்டு இருக்கேன் அந்த ஐஸ் பீஸ்ட் தான் அப்படின்னு அவனு இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டேன். நம்ம ஃப்ராஸ்ட் மானார்ச்சை வந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அதுவும் இவன் கத்தின அடுத்த நிமிஷமே திரும்பி ஒரு முறை மறைக்கும். இவன் ஒரு நிமிஷம் நடக்கிறதுக்கு உள்ளாயிடுவான், கம்முன்னு ஆயிடுவான். ஆனா அவன் பார்த்த அடுத்த நிமிஷமே பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரசன்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸும் பிரேக் ஆக ஆரம்பிக்க இந்த ஃப்ராஸ்ட் மானாச்சும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னதான் இந்த இடத்துல நடந்திருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்க ஹீரோக்கு இன்னொரு ஹார்ட் இருக்கிறதுனால அது இப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிளாக் ஹார்ட்டும்
அடடா இதை பத்தி எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ இவனை தடுத்து நிறுத்தி ஆகணும்டா. ஏன்னா ஷேடோ மானாச்சு இவனுக்குள்ள இருக்கான்றது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா அவன் வெளியே வந்துட்டானா நமக்கு தான் பிரச்சனை. இவனை இப்பயே கொண்டாதான் நமக்கு பின்னாடி பிரச்சனையா வர மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த இதுல போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப பார்த்தா அந்த பீஸ்ட் மானாச்சுக்கு எவனோ ஒருத்த வந்து வாய் மேலே கொடுக்க அவன் அப்படியே செத்துட்டுச்சுன்னு போறான். இன்னொரு அட்டாக் வந்து அந்த பீஸ்ட் மானாச்சு அடிச்ச அந்தாலும் கரெக்டா அடிச்சதுல ஃப்ராஸ்ட் மானாச்சு மேலே அந்த பீஸ்ட் மானாச்சு வீந்து 2 பேருமா போயிட்டு ஒரு பில்டிங்ல போயிட்டு பயங்கரமா மோதுறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம ஹீரோ முன்னாடி நின்னுட்டு ஸ்டைலா கத்திய வச்சு நிக்கிறாரு. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், என்னோட குழந்தை மேல கைய வச்சுங்க, உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன்டா இந்த இடத்துலயே அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா கரெக்ட் டைமிங்ல வந்திருக்காரு. இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீரோவோட நினைவுகளால அந்த ஷேடோ மானாச்சும் புரிய வைக்குது ஹீரோக்கு. அனதர் வேர்ல்டுன்றது அதுக்கு அழிவுன்ற ஒரு விஷயம் எப்பவுமே இருக்காது. அது இந்த லைட் அண்ட் டார்க்னஸ்ன்ற ஒரு விஷயத்தால முழுமையா உருவாக்கப்பட்டது. தி ஆப்சல்யூட் பீயிங் சொல்லப்படுற காடுன்னு ஒருத்தரை வச்சு 2 விதமான பிரிவினரை இந்த இடத்துல உருவாக்குனாங்க, லைட்டு அண்ட் டார்க்னஸ்னு. லைட்டுன்னு அடிக்கப்பட்டவங்க எல்லாருமே காடுக்கு கீழே வேலை செய்யற ஒரு எமர்சிஷியஸ் அண்ட் டார்க்னஸ்ன்னு பிரிக்கப்பட்டவங்க எல்லாருமே சவரோஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்களை ஒன்னு அவங்க அழிக்கணும் இல்ல ஆழணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம எமர்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க காடுக்கு கீழே ஒர்க் பண்றதுனால இந்த உலகங்களை அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு எதிராக செயல்படுற யாரா இருந்தாலும் அந்த சோல்ஜர்ஸை கொன்னுடுவாங்க. இந்த ஒரு முடிவை கொண்டு வரதுக்காக சவரோஜியன்ஸ் அண்ட் எம்பரஸ் இதுக்கு இடையில நடக்க இருக்குது. அந்த ஒரு போருக்காக முக்கியமான இடத்துல நியமிக்கப்பட்டவன் தான் இந்த பிரைட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். அவனை வரவழைச்சாங்க. இப்போ அவனும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான ஒருத்தர்கிட்ட லார்ட் ரூரல் எதுக்காக இந்த முடிவில்லாத ஃபைட்டை வச்சு நிறைய பேர் கொண்டுக்கிறாங்கன்றது எனக்கு புரியல லார்ட். இதனால நான் கேட்க வர விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வார்னால முடிவில்லாமல் நம்மளுடைய ஆட்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த சைட்லயும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா மனசு கேட்கல. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மளுடைய ஆட்கள் கணக்கில் அடங்காம செத்து போறதை என்னால ஏத்துக்க முடியாது. அதனால ப்ளீஸ் உங்களுடைய பவர்ஸ்ல இருந்து எனக்கு எதனா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. என்னுடைய ஆப்போனன்ட்ஸை நான் உங்களை எதிர்த்து நானே சண்டை போடுறேன். அதுக்கு பரிசா நீங்க கேட்குற அந்த விக்டரியை நான் கொடுக்குறேன். பட் நான் அப்சல்யூட் பீயிங்கா இருக்கிற அந்த காடு கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளேவும் அந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட் லைட்டுக்கு கிடைக்கல. அந்த மொமெண்ட்ல ஃப்ராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட் லைட் ரியலைஸ் பண்ணிட்டான். அப்சல்யூட் பீயிங் சொல்ல போற இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டு இந்த பேட்டில் இந்த சவரோஜன் இடையில ரொம்பவும் பொழுதுபோக்கா போகாம இருக்கிறத பார்த்துட்டு மன விரக்தி அடைஞ்சாங்க. இதனால கூடவே ரூரல்ஸ் இந்த வார முடிவுக்கு கொண்டு வர அவங்க விரும்பவே இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே காடுக்காக வேலை பார்க்குறவங்க தான், காடுடைய விஷ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான், காடு அவங்கள பிரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தான். அதுக்காக அவங்க வார இந்த இடத்துல முன்னோக்கி போகிறதுக்காக தயாரா இருந்தாங்க. நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் காடு கிட்ட நடக்கணும்னா அந்த காடுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யணும்ன்றதை நிரூபிக்கணும். அதுக்காக ஆப்சல்யூட் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காமியத்துக்காக ஒவ்வொருத்தரும் வாழ்றது சாகிறது போன்ற எல்லா விதமான ரூரல்ஸுக்கே உரித்தான விதிமுறைகளை தாண்டி அந்த விதிகளை மீற ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லா விதிமுறைகளையும் மீறி பண்ணாங்க. அதுவும் அந்த காடுக்காக மட்டும்தான் அந்த லாவை எல்லாமே மீற ஆரம்பிச்சாங்க. எனக்கு இன்னொரு பக்கம் இது பிடிக்காம போச்சு. அப்ப எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த ஆப்சல்யூட் பீயிங் சொல்லப்படுற அந்த காடுன்ற ஒருத்தர் இந்த இடத்த விட்டு மறையிற வரைக்கும் இந்த வார்ன்ற ஒரு விஷயம் முடியாதுன்றது எனக்கு தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முடிவில்லாத ஒன்னுத்துக்கும் உதவாத எந்த ஒரு காரணமே இல்லாத இது ஒரு வார். இது எல்லாமே நான் முடிக்கிறதுக்காக என்னுடைய பிளேட்ஸை பயன்படுத்தினேன். நான் ரீபில்லியன் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையுமே அதோ என்னுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முடிக்கணும், எல்லாத்தையும் ரீபில்லியன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால நான் காடுக்கு எதிராக திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு மற்ற எமர்ஜென்சி எல்லாமே என்னை குறி வச்சாங்க. அதுவும் கணக்கில் அடங்காத என்னுடைய சோல்ஜர்ஸ் ஒரு கட்டத்துல எனக்கு எதிராக மாறும்போது என்னால அவங்கள எதிர்க்க முடியல. எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதோட என்னோட கதையும் முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன். நான் அந்த இறந்த அந்த தருணத்துல என்னுடைய கண்கள் இன்னமும் மூடல. நான் திரும்பியும் கண்ணை திறந்தேன். அப்போ ஒரு டார்க்னஸ் எனக்கு தெரிஞ்சது. அந்த டைம்ல அவனும் சாவர நிலைமையில இருக்கும்போது கண்ணு வச்சிருப்பான். அந்த டைம்ல பார்த்தா அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடானா டக்குன்னு பார்த்தா டார்க்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது அவன் உடம்புல இருந்து.
அப்போதான் எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது, ஆப்சல்யூட் பீயிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமான பவரை எனக்குள்ள செலுத்தி வச்சிருந்தாங்க. அவருடைய நோக்கம் அந்த டைம்ல எதுவுமே இல்லாம என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாரு. எனக்குள்ள எந்த விதமான பவர்ஸும் தரல அப்படின்னு நான் நினைச்சிருந்தா எனக்கே மறைமுகமான இந்த பவர்ஸை கொடுத்திருக்காரு. அப்போ அவர் நோக்கம் எல்லாமே சரிதான், நடுவுல இவங்க எல்லாரும் தான் மாறிட்டு இருக்காங்கன்னு நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா முறையா அந்த டார்க்னஸ் அவனுக்குள்ள இருந்து வெளியே வர இந்த யூனிவர்ஸ்லயே முறையா நம்ம ஆளுதான் அரைஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். வெறித்தனமா இருந்திருக்கும் அந்த சீனு. அரைஸ்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தன்னுடைய ஷேடோவையே வெளியே வரவே இருக்கிறான். உண்மையிலே தரமான இந்த சீனு. பார்த்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் ஷேடோ மானார்ச்சுன்றதுனால முறையா எல்லா ஷேடோவையும் அரேஸ் பண்ணி தன்னுடைய ஆர்மியவே அந்த இடத்துல உருவாக்கியிருக்கான். நான் முறையா என்னையை அரேஸ் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கான புதிய பேட்டிலுக்கான நியூ ஆர்மியவே அந்த இடத்துல உருவாக்குனேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்து என்னுடைய ஆப்சல்யூட் பீயிங்கை பார்க்கறதுக்காக போனா அந்த இடத்துல அவரு என்ன போலயே பல ரூலர்ஸோட ஸ்பியர்ஸால தாக்கப்பட்டு இருந்தாரு. நான் வந்து பார்த்தப்போ ஆல்ரெடி எல்லாமே நடந்து முடிச்சிருந்துச்சு. அப்ப பார்த்தா அந்த ஆப்சல்யூட் பீயிங்கே போட்டு கொண்டு வச்சிருக்கானுங்க. அவரும் பேச முடியாத நிலைமையில அப்படியே செத்து கிடக்குறாரு. ஒரு ட்ரோகோன்னே சொல்லலாம். அதோட இந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சின்ன கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.